நடிகர்களோட வாழ்க்கையில வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்ல இந்த டைவர்ஸ் அப்படின்ற விஷயம் இப்போ அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நல்லா இருக்க குடும்பத்துக்குள்ளேயே இவங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணி பிரிய போறாங்களாமே அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸும் சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிட்டு தான் இருக்கு. இந்த வகையில தான் ஹன்சிகா வந்து ஜோஹேல் கத்தூரியா அப்படின்றவங்களை காதலிச்சு ஜெய்ப்பூர்ல வச்சு ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஹன்சிகா அவங்களோட ஹஸ்பண்டை வந்து டைவர்ஸ் பண்ண போறாங்க, 2 பேருமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. அதை பார்த்து எல்லாருமே 2 பேரும் நல்லா தானப்பா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, கல்யாணம் கொஞ்சம் விஷயத்துல எதுக்காக டைவர்ஸ் பண்றாங்க அப்படின்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து ஹன்சிகாக்கு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி செட் ஆகாது, பட் ஜோஹேல் கத்தூரியா ஜாயிண்ட் ஃபேமிலியில வாழ்றவர், அதனால ஹன்சிகாக்கு அங்கே செட் ஆகாத காரணத்தினால 2 பேருமே அபார்ட்மெண்ட் எடுத்து தனியாக தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் 2 பேத்துக்கும் நடுவில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தனால 2 பேருமே பிரிஞ்சு அவங்கவுங்க வீட்டில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமா டைவர்ஸும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் பேசிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து ஹன்சிகாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம்லேருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பார்த்து எல்லாருமே வந்து அப்போ கன்ஃபார்மாக 2 பேர் டைவர்ஸ் தான் பண்ண போகிறாங்க போல. இதை தான் இன்டெரக்டாக அவங்க ஃபோட்டோஸ்லாம் டெலிட் பண்ணது மூலமாக ஹன்சிகா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட டைவர்ஸை எல்லாரும் உறுதியே படுத்திட்டாங்க. இருந்தாலும் வந்து ஜோஹேல் கத்தூரியா எந்த ஒரு விளக்கம் கொடுக்கல, அவர் வந்து இதை மறுக்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கப்போ 2 பேத்துக்கும் நடுவில் வந்து டைவர்ஸ் தான் ஆக போதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளும் இருந்துச்சு. இந்த நிலையில தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹன்சிகா போட்டுக்க ஒரு ஸ்டோரி சோஷியல் மீடியாவில் ஒரு குழப்பத்தையும் ரொம்ப வைரலாகவும் போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி என்ன போட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை பற்றி வரக்கூடிய செய்திகளை பார்த்து ஹன்சிகா சிரிக்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து ஒரு வீடியோவை போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ வந்து நெட்டிசன்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஹன்சிகா அண்ட் ஜோஹேல் கத்தூரியோட டைவர்ஸ் பற்றின நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கனால தான் ஹன்சிகா அந்த மாதிரி வீடியோ மூலமாக பதிலடி கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க 2 பேத்துக்கும் டைவர்ஸ் ஆகலையா, சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா, இது எல்லாமே ரூமர்ஸ் தானா அப்படின்ற மாதிரியும் இப்போ கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஹன்சிகா வந்து வெளிப்படையாக எதுவும் சொல்லாமல் இந்த மாதிரி வீடியோ மூலமாக சொன்னதுனால இன்னும் எல்லாரும் குழப்பத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் நிறைய பேர் வந்து பரவாயில்லப்ப இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க போல, சேர்ந்து இருக்கவங்களை எதுக்காக இப்படி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தப்பான தகவல்லாம் பரப்பணும் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இதே மாதிரி தான் நயன்தாரா விக்னேஷ் சிவன் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு. அதாவது நயன்தாரா விக்னேஷ் சிவனை டைவர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ரூமர் வந்து சோஷியல் மீடியாவில் தீயாக பரவிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த நயன்தாராவும் இதே மாதிரி நயன்தாரா விக்னேஷ் சிவன் குழந்தைங்களோட இருக்க ஃபோட்டோஸ்லாம் போட்டு இதே மாதிரி தான் சிரிச்சுக்கிட்டே வந்து ஃபோட்டோ மூலமாக ஒரு பதிலடி கொடுத்துருப்பாங்க. அந்த வேலைங்க இப்போ ஹன்சிகா வந்து வீடியோ மூலமாக பதிலடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.